அப்பா இந்த மாதம் முழுவதும் இந்த கடைசி நாள்ல கூட நாங்க உம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே பாடும்படியா, உம்மை துதிக்கும்படியா, உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியா நீர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக, கிருபையின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே மகிமை உள்ளவர்களாய், உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வந்து நம்ம ஏசாயா 45 அதிகாரம் நம்ம தியானிக்க போறோம். ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ಇವತ್ತು ನಾವು ಏಷಾಯ 45ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனியர்கிட்ட அவங்க வந்து சிறை பிடித்து கொண்டு போகப்படுறாங்க. அவங்க மீண்டுமா அந்த சிறையிருப்புல இருந்து வர்றத பத்தி இந்த அதிகாரத்துல கூறப்பட்டிருக்கு. ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬೇಕಾದರೆ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಬಾಬಿಲೋನ್ ಅವ್ರಿಗೆ ಸೆರೆ ಹಿಡಿದು ಹೋಗಿದ್ದು ಮತ್ತು ಅವರು ತಿರುಗಿ ಬರೋದನ್ನು ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதாவது எதிர்காலத்துல நடக்க போகிற காரியத்தை தீர்க்க தரிசனமா ஏசாயா வந்து இந்த அதிகாரத்துல சொல்றத நம்ம பாக்குறோம். ಮುಂದಿನ ಭವಿಷ್ಯತ್ತನ್ನು ನಡೆಯೋದನ್ನು ಏಷಾಯ ಪ್ರವಾದಿ ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இங்க வந்து இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது கோரேஸ் அப்படின்னு ஒரு பெர்சியாவினுடைய ராஜா இருக்கிற பாக்குறோம். ಈ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಕೋರೇಶ್ ಎಂಬ ಒಬ್ಬ பெர்ஷியா ராஜன ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அவன் வந்து என்ன பண்றான், பாபிலோனியர்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களாம் சிறையா போயிருவாங்க எதிர்காலத்துல. அப்படிப்பட்டவங்களை அந்த சிறையிருப்புல இருந்து விடுவிக்கிறதுக்காக ஆண்டவர் வந்து கோரேஸ் ராஜாவை தெரிந்து கொள்றத நம்ம இந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். ಈ ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು ಬಾಬಿಲೋನರು ಸೆರೆ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದನ್ನು ಈ ಕೋರೇಸ್ ರಾಜನ ಮುಖಾಂತರ ದೇವರು ಅವರನ್ನು ಬಿಡಿಸುವುದನ್ನು ನಾವು ಇದರಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. எப்படி மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் யூதா தேசத்துக்கு வந்து எருசலேம்ல வந்து அந்த ஆலயத்தை மறுபடியும் அவங்க கட்டுறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இந்த கோரேஸ் ராஜா வரான். ಈ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಯಾವ ರೀತಿ ತಿರುಗಿ ಬಂದು ಯಹೂದ್ಯ ದೇಶದಲ್ಲಿ ತಿರುಗಿ ಆಲಯವನ್ನು ಯಾವ ರೀತಿ ಕಟ್ಟುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅದಕ್ಕೆ ಈ ಕೋರೇಸ್ ರಾಜ ಅವ್ರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இத நீங்க எங்க படிக்கலாம்னா பழைய ஏற்பாட்டுல 2 நாளாகமும் 36 அதிகாரம் 22, 23 வசனத்துல நம்ம வாசிக்கலாம். ಈ ಒಂದು ವಚನ ಎಲ್ಲಿ ಓದಬಹುದು ಅಂದ್ರೆ 2 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 36ನೇ ಅಧ್ಯಾಯ 22, 24ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇದನ್ನ ನಾವು ನೋಡಬಹುದು. அப்புறம் நீங்க எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 வசனத்துலயும் இந்த காரியங்களை நம்ம படிக்கலாம், இந்த சம்பவத்தை. ಅದೇ ರೀತಿ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಎಸ್ರಾ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 4 ವಚನ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಬಹುದು ನಾವು. இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் புரியும். ಇದನ್ನು ನೀವು ಓದಿದ್ರೆ ಇದರ ಹಿನ್ನೆಲೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾವು. இந்த அதிகாரம் முழுசும் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய மகத்துவத்தை பத்தி ரொம்ப மிகுதியா இதுல கூறப்பட்டிருக்குது. ಇದನ್ನು ನೀವು ಓದುವಾಗ ದೇವರ ಒಂದು ಮಗತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த கோரேஸ் ராஜா வந்து பிறப்பதற்கு ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரை குறித்து மிகவும் தெளிவான தீர்க்க தரிசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் வந்து கொடுக்கிறார். ಈ ಕೋರೇಸ್ ರಾಜ ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಸುಮಾರು 150 ವರ್ಷ ಹಿಂದೆನೆ ಇದರ ಬಗ್ಗೆ ದೇವರು ಮುಂದೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் வந்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துறார். ಏಷಾಯ ದೀರ್ಘದರ್ಶಿಗೆ ಇದನ್ನ ದೇವರು ಪ್ರಕಟಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் வந்து என்ன பண்றார், கோரேஸ் ராஜா வந்து ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் செய்யறதுக்கு கர்த்தர் வந்து அவர் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். ಈ ಕೋರೇಸ್ ಅರಸನಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದ ಎಲ್ಲವನ್ನು ಕೇಳಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ದೇವರು ಅವರನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. நம்முடைய ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் அறிந்தவர். ನಮ್ಮ ದೇವರು ಬಂದು ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವ ದೇವರು. நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலமும் அவருக்கு தெரியும், நிகழ்காலமும் தெரியும், எதிர்காலமும் தெரியும். ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವುದು ಮತ್ತು ಇಂದು ನಡೆದಿದ್ದು ಮುಂದೆ ಏನ್ ನಡಿಲಿಕ್ಕಿದೆ ಎಲ್ಲವನ್ನು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. அவர் சர்வ வல்லமை உள்ளவர்.
ಅವರು ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. இந்த முழு உலகத்தையும் அவர் தான் ஆட்சி செய்றாரு. ಇಡೀ ಲೋಕವನ್ನೇ ಅವರೇ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா கூட நிறைய ஜனங்கள் வந்து அவரை வந்து ஏற்றுக்கொள்றது இல்ல, அவரை மறுதலிக்கிறாங்க. ಆದ್ರೆ ಅನೇಕ ಜನರು ಅವರನ್ನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ಅವರನ್ನ ತಿರಸ್ಕರಿಸಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனாலும் யார் யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ, தங்களுடைய பாவங்களுக்காக மனம் திரும்புறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து அவருடைய ரட்சிப்பின் வழியை காண்பிக்கிறார். ಯಾರ್ಯಾರು ದೇವರನ್ನು ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡು ತಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಒಪ್ಕೊಂಡು ಮನ ತಿರುಗುತ್ತಾರೆ, ಅವ್ರ ಎಲ್ಲರನ್ನು ದೇವರು ರಕ್ಷಿಸ್ತಾರೆ. அங்க இஸ்ரவேல் தேசத்துல கூட உண்மையான விசுவாசிகள் நிறைய பேர் இருந்தாங்க. ಆ ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ಕೂಡ ನಿಜವಾದ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಇದ್ರು. நிறைய பேர் ஆண்டவரை விட்டு வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்தாலும் அநேக ஜனங்கள் வந்து ஆண்டவரை சேவிக்கிற ஜனங்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. ಅದರಲ್ಲಿ ಕೆಲವರು ಅನೇಕ ಜನರು ಅನ್ಯ ದೇವತೆಗಳನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡೋರು ಇದ್ದರು. ಅದರಲ್ಲಿ ಅರ್ಧ ಮಂದಿ ದೇವರನ್ನೇ ನಿಜವಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರು ಸದಾ ಇದ್ರು. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் வந்து சிறையிருப்புல இருந்து விடுவித்து திரும்பவுமா அந்த தேசத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் விரும்பினார். ಅದರಿಂದ ಅದರಲ್ಲಿ ಕೆಲವು ಜನರನ್ನು ಅವರು ಬಂಧನದಲ್ಲಿರುವವರನ್ನು ಬಿಡಿಸಿ ದೇವರು ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರೋದು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஆண்டவர் வந்து தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி ஒரு கோரேஸ் ராஜாவை எழுப்புறார். ಅದರಿಂದ ದೇವರು ತಮ್ಮ ಪರಾಕ್ರಮವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ಕೋರೇಸ್ ರಾಜ್ಯವನ್ನು ಎಬ್ಬಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஜனங்கள், அதாவது பாவத்துல இருக்கிற ஜனங்களையும் மரணத்துல இருக்கிற ஜனங்களையும் ஆண்டவர் விடுவிக்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ಅದೇ ರೀತಿ ದೇವರು ಲೋಕದಲ್ಲಿರುವ ಅನೇಕ ಜನರು ಪಾಪದಲ್ಲಿ, ಶಾಪದಲ್ಲಿ, ಕಷ್ಟದಲ್ಲಿರುವ ಜನರನ್ನು ಬಿಡಿಸಲಿಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தர் வந்து அவனுடைய பேரையும் அவன் செய்ய போற காரியத்தையும் சரியாக முன்னறிவிக்க கூடிய ஆண்டவர் தான் உண்மையான ஒரு கடவுள் அப்படின்னு, ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ಒಂದು ಮನುಷ್ಯನು ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಸುಮಾರು 150 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆನೆ ಅವರ ಹೆಸರನ್ನು, ಅವರ ಎಲ್ಲವನ್ನು ಕೂಡ ಅವ್ರು ಗೊತ್ತಿರ್ತಾ ಇದೆ. ಅವರೇ ನಿಜವಾದ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அதனால நம்மளை பத்தியும் நம்ம பிறக்கும் முன்பதாகவே ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ನಾವು ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಗೊತ್ತಿದೆ. ಅದರಿಂದ ನಮ್ಮನ್ನು ದೇವರು ನೋಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்க சங்கீதம் 139 வாசிக்கும் போது, ಕೀರ್ತನೆ 139 ನಾವು ಓದುವಾಗ நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் அதுல நீங்க படிச்சு பாருங்க. அப்புறமா ನೀವು ಒಂದೊಂದು ವಚನವನ್ನು ಆಮೇಲೆ ಓದಿ ನೋಡ್ರಿ. அதுல பார்க்கும்போது ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் அறிந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ದೇವರು ಬಂದು ಎಲ್ಲವನ್ನು ಅರಿತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நம்முடைய பேரு, நம்ம எந்த மாதிரி தேவை, நம்முடைய தலையில இருக்கிற ஒவ்வொரு முடி எல்லாமே எண்ணப்பட்டிருக்கு, தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல வாசிக்கிறோம். நம்ம ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ನಮ್ಮ ಹೆಸರು, ನಮ್ಮ ಒಂದು ಜೀವನ, ನಾವು ಯಾವ ರೀತಿ ಇರ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಮತ್ತು ನಮ್ಮ ತಲೆಯಲ್ಲಿರುವ ಕೂದಲುಗಳು ಸದಾ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. அது மட்டும் இல்லாம அந்த அதிகாரத்துல ஆண்டவர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. நம்ம எங்க போனாலும், வானத்துக்கு ஏறினாலும் அங்க இருக்கிறாரு, பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எங்க போனாலும் அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வசனத்துல வாசிக்கிறோம். ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಸದಾ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇರ್ತಾರೆ. ನಾವು ಆಕಾಶಕ್ಕೆ ಹೋದ್ರು ಅಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ, ನಾವು ಪಾತಾಳದಲ್ಲಿ ಹೋದ್ರು ಅಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ಅವ್ರು ಎಲ್ಲಾ ಕಡೆ ಇರುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பாருங்க, யோனா வந்து என்ன பண்ணாரு, மீனின் வயிற்றுல இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. அதை கூட ஆண்டவர் வந்து கேட்டு அவனுக்கு விடுதலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ನಾವು ಯೋನ ನೋಡುವಾಗ ಅವರು ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿದ್ದು ಅವರು ಕೂಗುವಾಗ ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿಸದ ಅವ್ರನ್ನ ದೇವರು ಬಿಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லா இடத்துலயும் அவர் இருக்கிறார். நம்ம எங்க இருந்து கூப்பிட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. ನಾವು ಎಲ್ಲಿ ಇದ್ರು ಸದಾ ನಮ್ಮ ನೋಡುವ ಆತನಾಗಿದೆ. ನಾವು ಎಲ್ಲಿದ್ದು ಕೂಗಿದ್ರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು, ನಮ್ಮ ಕೂಗನ್ನು ಕೇಳಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இன்னும் அந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாம் வந்து பிரமிக்கத்தக்க அதிசயமா நம்ம எல்லாரும் நம்முடைய ஒவ்வொரு சரீரத்தினுடைய ஒவ்வொரு பாகத்தையும் அவர் அவ்வளவு அதிசயமா ஆண்டவர் வந்து உண்டாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுல வாசிக்கிறோம்.
ನಾವು ಇನ್ನೂ ಅದರಲ್ಲಿ ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನಾವು ಆಶ್ಚರ್ಯ ಪಡತಕ್ಕ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಅವಯಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅದರಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அது மட்டும் இல்லாம கடைசியா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் தேவையான ஆலோசனைகளை தந்து நம்முடைய வாழ்க்கையில நம்மள வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த 139ஆம் சங்கீதம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல ಈ 139ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಅದರಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿ ನಡಿಬೇಕು, ಯಾವ ರೀತಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಬೇಕು ಎಲ್ಲವನ್ನು ನಮಗೆ ತಿಳಿಪಡಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. அப்போ ஆண்டவர் இன்னும் நம்ம பார்க்கும்போது இந்த 6ஆம் வசனத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இதுல 6ஆம் வசனம் நம்ம படிக்கும்போது ஆண்டவருடைய மகத்தான செயல்களுக்கும் அவருடைய தீர்க்க தரிசனத்துக்கும் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ದೇವರ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಏನಂದ್ರೆ ಈ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅವರ ಒಂದು ಆಲೋಚನೆ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತವೆಂದು ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, எல்லாரும் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் கர்த்தர் ஒருவரே தேவன் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಜನರು ಎಲ್ಲರೂ ಯೆಹೋವನೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதுக்காக நம்மளால முடிந்த முயற்சிகளை தேவனுடைய பக்கமா நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்களெல்லாம் ஆண்டவர் பக்கமா திருப்புறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணி அவங்கள வழி நடத்தணும். ಇದರಿಂದ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ನೋಡುವ ಜನರಿಗಾಗಿ ಅವ್ರಿಗೆ ದೇವ್ರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿ ಯಾವ ರೀತಿಯಾவது ನಾವು ದೇವ್ರ ಕಡೆ ತಿರುಗಿಸ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ಬೇಕು. அப்புறம் நீங்க 7ஆம் வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஆண்டவர் ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ಇದರಲ್ಲಿ ನೀವು 7ನೇ ವಚನ ನೋಡುವಾಗ, ನಾನೇ ಬೆಳಕು ಕತ್ತಲೆಗೂ ಸೃಷ್ಟಿಕರ್ತನು, ಮೇಲನ್ನು ಕೇಡನ್ನು ಬರಮಾಡುವೆನು, ಈಗ ಸಮಸ್ತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುವ ಯೆಹೋವನು ನಾನೇ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರೆಂಬುದಾಗಿ ಇದರಲ್ಲಿ ಬರೆದಿದೆ. நன்மையும் உண்டாக்குறாரு, தீமையும் உண்டாக்குறதும் ஆண்டவர் தான், நானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ಅವ್ರಿಗೆ ನಮಗ ಸಮಸ್ತವು ಮಾಡ್ತಾರೆ, ಅದಾದ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವರು ಅವರೇ ಮತ್ತು ಅಹಿತಕರವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದು ಅವರೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்னா ஆண்டவர் நமக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறது இல்ல, ஆனா மக்கள் தவறு செய்யும் போது அவங்க திருந்தணும், அவங்க மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சில நேரத்துல நமக்கு தீங்கையும் தண்டனையும் கொடுக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಕೇಡನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸೋದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಕೆಲವು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಮಾಡೋದ್ರಿಂದ ಅವ್ರ ಕೇಡನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಅವ್ರನ್ನ ಸರಿಪಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ನೆನೆಸ್ತಾರೆ. அதுவும் ஆண்டவருடைய செயல் தான். அவருடைய அனுமதியின்றி ஒரு தீங்கும் நமக்கு ஏற்படாது. ಅದು ದೇವರ ಚಿತ್ತವೇ. ಅವರು ಒಂದು ಆಲೋಚನೆ ಇಲ್ಲದೆ ನಮಗೆ ಯಾವ ಕೇಡು ನಮಗೆ ಬರೋದಿಲ್ಲ. சில வேளையில ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சிட்சிப்பது போல சிட்சித்து நல்ல வழியில நடத்த விரும்புறாரு. ಒಂದು ತಂದೆ ಯಾವ ರೀತಿ ತಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಶಿಕ್ಷಿಸಿ ಸರಿಯಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾರೋ ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮನ್ನು ಸದಾ ದೇವರು ನಡೆಸ್ತಾರೆ. நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் ஆசீர்வதிப்பதற்காகவுமே சில வேளையில நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறார். ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇರಬೇಕು, ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಶಿಕ್ಷಿಸಿ ಸರಿಯಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. அதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ல நம்ம வாசிக்கிறோம். என்னன்னா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். ಇದರಲ್ಲಿ ರೋಮರ್ 8:28ರಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರು ನಮಗೂ ಕೇಡನ್ನು ಮೇಲಾಗಿ ಮಾಡುವೆನೆಂಬುದಾಗಿ ಆ ವಚನಗಳಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்புறம் 11ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் அதுல என்ன சொல்றார்? வரும் காரியங்களை குறித்து 11ஆம் வசனம், வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வாசிக்கிறோம். ಇದರಲ್ಲಿ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ನನ್ನ ಸೃಷ್ಟಿಯನ್ನು ನೀವು ನನ್ನ ಕೈ ಕೆಲಸವನ್ನು ನೋಡುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು ಅದನ್ನು ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅದರಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. 11ನೇ ವಚನ. இது பார்த்தோம்னா நம்ம விசுவாசத்தோடு ஊக்கத்தோட நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர்கிட்ட நம்ம கேட்கலாமா, அதிகாரத்தோட அவர்கிட்ட உரிமையோட நம்ம கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல இருந்து நம்ம தெரியுது.
ನಾವು ಅವ್ರ ಬಳಿ ನಾವು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಅವ್ರ ಹತ್ರ ನಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ಅವರ ಮಕ್ಕಳಾಗ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ವಚನಗಳಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தரோட நம்ம நெருங்கி ஜீவிக்கும் போது ஆண்டவர் வந்து நம்ம சொல்ற காரியங்களுக்கு நம்ம கேக்குற காரியங்களுக்கு நமக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்திருக்கிறார். ನಾವು ದೇವರ ಹತ್ರ ಇದ್ದು ಅವ್ರ ಹತ್ರ ನಾವು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಕೇಳುವಾಗ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ, ಅವರು ನಾವು ಅವ್ರಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುವಾಗ ನಮಗ ಅವರು ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. வேதத்துல இதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ಇದಕ್ಕೆ ಅನೇಕ ಉದಾಹರಣೆಗಳು ಹೇಳ್ಬೋದು. யோசுவா வந்து யோசுவால நீங்க படிங்கன்னா 10ஆம் அதிகாரத்துல அங்க வந்து எதிரிகளோட யோசுவா யுத்தம் பண்ணும்போது ஒரு டைம் அவர் சொல்றாரு, சூரியனை வந்து நீ நில்லு அப்படின்னு சொன்னோன்னு அது அப்படியே நின்னுச்சான் ஒரு பகல் முழுசும் நடுவானில. ಯೋಶುವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು 10ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದುವಾಗ ದೇವರು ತಮ್ಮ ವೈರಿಯೊಟ್ಟಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡುವಾಗ ಸೂರ್ಯನ ನೋಡಿ ನೀವು ಅಲ್ಲೇ ನಿಲ್ಲು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಾಗ ಅದು ಅಲ್ಲೇ ನಿಂತೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எலியா ஒரு தடவை சொல்வாரு, வானத்துல இருந்து அக்கினி இறங்கி அந்த அக்கினி இறங்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே வானத்துல இருந்து அக்கினி இறங்குது. அவர் ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் உடனே கொடுக்கிறாரு. ಎಲಿಯ ಒಂದ್ಸಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಆಕಾಶದಿಂದ ಅಕ್ಕಿನಿ ಇಳಿದು ಬರ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಅದೇ ತರ ಆಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அதே போல புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல பேதுரு வந்து இயேசுவின் நாமத்தினால அந்த நடக்க முடியாத சப்பானிய இயேசுவின் நாமத்தினால கேட்கும் போது உடனே அவன் வந்து எழுந்து நடக்கிறான்னு சொல்லி வாசிக்கிறோம். ನಾವು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಪೇತ್ರ ಸದಾ ಅದೇ ರೀತಿ ಒಂದು ನಡೆಯಲಾರದಂತ ಹುಟ್ಟುಕುಂಟನನ್ನು ಎದ್ದು ನಡಿ ಎನ್ನುವಾಗ பேதுரு ಹೇಳುವಾಗ அது ಆಯ್ತಲ್ಲಿ. அதே போல நம்ம ஆண்டவரோட நம்ம நெருங்கி ஜீவிக்கும் போது அவர் நம்ம கேக்குற ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே சில வேலையில நமக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ನಾವು ದೇವರ ಹತ್ತಿರ ಇರುವಾಗ ಇದ್ದವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ ಅವರು ಉತ್ತರವನ್ನು ದಯಪಾಲಿಸುವರಾಗಿದ್ದಾರೆ. அப்புறம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து இந்த கோரேஸ் வந்து அதாவது 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் நீங்க நல்லா படிச்சு பாருங்க. அதுல படிச்சீங்கன்னா அதாவது போர் செய்யாம எந்த நாட்டிலையும் அந்த கைதிகளை வந்து விடுதலை செய்ய மாட்டாங்க. ಇದರಲ್ಲಿ 13-14 ವಚನವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿರಿ. ಅದರಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಯುದ್ಧ ಮಾಡದೆ ಯಾವೊಂದು ಬಂಧನದಲ್ಲಿರುವ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆனா இந்த கோரேஸ் ராஜா வந்து என்ன செய்வாரு, யுத்தமே பண்ணாம வந்து அந்த கைதிகள் எல்லாம் விடுதலை செய்வாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து இந்த வசனத்துல சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ಇದರಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಕೋರೇಸ್ ಅವರು ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡದೆ ಆ ಒಂದು ಬಂಧನದಲ್ಲಿರುವ ಜನರನ್ನು ಬಿಡಿಸಬೇಕೆಂದು ದೇವರವರಿಗೂ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரா, அந்த கோரேஸ் ராஜாவுக்கு நிறைய வெற்றிய வேற வேற நாடுகள் மீது நிறைய வெற்றி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். ಇದರಿಂದ ಆ ಕೋರೇಸ್ ಅರಸನಿಗೆ ದೇವರು ಅನೇಕ ಕಡೆಯಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡುವಾಗ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இந்த கோரேஸ் ராஜான்றவன் வந்து ஒரு அந்நிய ராஜா தான், அந்நிய தேவர்களை வணங்குற அந்த ராஜா தான். ஆனா கர்த்தர் வந்து அவனையும் பயன்படுத்துறத நம்ம இந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். ಈ ಕೋರೇಸ್ ಅರಸ ಬಂದು ಅವರು ಅನ್ಯರಾಗಿದ್ದಾರೆ, ಅವರು ಅನ್ಯ ದೇವತೆಗಳನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೂ ದೇವರು ಅವರನ್ನು ಸದಾ ಉಪಯೋಗಪಡಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் 15ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு தெரிய அவசியம் இல்லாத பல காரியங்களை கர்த்தர் வந்து மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். 15ನೇ ವಚನ ನೋಡುವಾಗ ದೇವರು ಮನುಷ್ಯನಿಗೆ ಅವಶ್ಯವಿಲ್ಲದ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಮರೆ ಮಾಡಿರೋದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. இதுல நீங்க பார்த்து உபாகமம் 29:29ல நம்ம பார்த்தோம்னா மறைவானவர்கள் கர்த்தருக்கு உரியவைகள், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது, ஏன்னா அது ஆண்டவருக்கு இது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ಇದರಲ್ಲಿ ಉಪಾಗಮ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 29:29 ನೋಡುವಾಗ ಅದು ಮರೆಯಾಗಿ ಇರುವುದು ಅದು ದೇವರು ಸಂಬಂಧಪಟ್ಟದು, ಅದು ಮನುಷ್ಯರಿಗೆ ಅವಶ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அதனால நிறைய காரியம் நம்ம வந்து ஆண்டவரை பத்தி அறியறது கொஞ்சம் தான். இதுல
ஆனா ಅನೇಕ ವಲ್ಲಮೆ ಉಳ್ಳவர் நம்முடைய ಆಂಡவர். ನಮಗೂ ದೇವರು ಪ್ರಕಟಪಡಿಸಿದ್ದು ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರವೇ. ನಮಗ್ ಗೊತ್ತಿಲ್ಲದ ವಿಷಯಗಳು ಇನ್ನೂ ದೇವರು ಅನೇಕ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்புறம் 17ஆம் வசனம் பாருங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தங்களுக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் ஆண்டவரை அவங்க தேடினாங்க. ಈ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಯಾವಾಗ ಕಷ್ಟ ಬರ್ತಾವೋ ಅವಾಗ ಮಾತ್ರ ದೇವರನ್ನು ನೋಡ್ತಾರೆ. 17ನೇ ವಚನದಾಗಿದೆ. அந்த நேரத்துல மட்டும் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் எங்களை விடுவிக்கணும், எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. ಆ ಸಮಯಕ್ಕೆ ಮಾತ್ರ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಬೇಕು, ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಾರೆ. ஆனா ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு நித்திய ரட்சிப்பை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ಆದ್ರೆ ದೇವರು ಬಂದು ನಮಗ ನಿತ್ಯವಾದ ಒಂದು ರಕ್ಷಣೆ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರನ್ನು ನೋಡ್ತಾರೆ. நித்திய ரட்சிப்பு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. ನಿತ್ಯವಾದ ರಕ್ಷಣೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಆಗಿದೆ. அப்புறம் 18ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் வந்து பூமியை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தின்படி எப்பொழுதும் அது பூமியில வந்து மனுஷர் குடியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல வாசிக்கிறோம். 18ನೇ ವಚನವ ನೋಡುವಾಗ ದೇವರು ಈ ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ಬಂದು ನಮಗಾಗಿ ಮನುಷ್ಯರು ಯಾವಾಗಲೂ ಇದರಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾರೆ. அப்புறம் 19ஆம் வசனத்துல பாருங்க. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எல்லா ஜனங்களும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய வேதத்தை பல மொழியில எழுதி கொடுத்திருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಜನರು ಎಲ್ಲರೂ ನನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರು ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಜಾತಿ ಜನಾಂಗలకు ಅವರವರ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸತ್ಯವೇದವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்ம வந்து வீணா ஆண்டவரை பின்பற்ற கூடாது. ஆண்டவர் வந்து அவரை தேடுற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாகவே பலன் கொடுக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல வாசிக்கிறோம். ಈ 19ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ದೇವರು ಅವರನ್ನು ನಿಜವಾಗಿ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು, ನಂಬಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ನೆನೆಸ್ತಾರೆ. ಸುಮ್ಮನೆ ಮಾಡೋದು ಅವ್ರು ಇಷ್ಟಪಡೋದಿಲ್ಲ. மொத்தத்துல இந்த அதிகாரத்தை நம்ம முழுசுமா நம்ம 25 வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும் போது 3 காரியங்களை நம்ம மனசுல வச்சுக்கணும். ಈ ಒಂದು 25ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವಾಗ ನಾವು 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. ஒண்ணு வந்து மக்கள் வந்து விக்கிரக ஆராதனையை விட்டு ಜೀವನುಳ್ಳ ದೇವನಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುவை நோக்கி பார்க்கணும். ಒಂದನೇದು ಬಂದು ದೇವರು ಮಕ್ಕಳು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ತಮ್ಮನ್ನೇ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ. இயேசு கிறிஸ்துவே நோக்கி பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನೇ ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. அப்புறம் 2வது நம்ம என்ன பார்க்கிறோம்? என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்பதை மக்கள் எல்லாரும் ஒப்புக்கொண்டு அதுபடி நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. 2ನೇದು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ನನ್ನೇ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ದೇವರು ನಿಮಗೆ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ. 3வது ரட்சிக்கப்படுவதற்காக மக்கள் வந்து தம்மை மாத்திரம்தான் நோக்கி பார்க்கணும், வேற எந்த காரியத்தையும் யார்கிட்டயும் போக கூடாது அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. ಅವರು ಮಾತ್ರ ನಾವು ನಂಬಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಬೇಕು, ನನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ದೇವರು ನೆನೆಸ್ತಾರೆ. முடிவாக ஒரு மனுஷன் எவ்வளவு பாவியா இருந்தாலும் அவன் இயேசு கிட்ட வந்தா அவனுக்கு விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு அப்படின்னு ஆண்டவர் வந்து வேதத்துல நிறைய வசனங்கள் சொல்லி இருக்கிறாரு. அதுல ஒரே ஒரு வசனம் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது யோவான் 3:16. ಇದರಲ್ಲಿ ನಾವು ಅನೇಕ ವಚನಗಳು ನೋಡ್ತೇವೆ. ದೇವರು ತಮ್ಮನ್ನೇ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ಬೇಕು, ತಮ್ಮನ್ನೇ ನೋಡ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ಅದರಲ್ಲಿ ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳು ಉಂಟು. ಇದರಲ್ಲಿ ನೀವು ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡಬೇಕಾದ ಒಂದು ವಚನ ಯಾವ್ದಂದ್ರೆ யோவான் 3:16 ವಚನ. அந்த வசனத்தை நீங்க படிச்சு அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு, நம்மளுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக. ಈ ವಚನವನ್ನು ನೀವು ಬಾಯ್ಪಾಠ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಳ್ರಿ. ಇದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணலாம். ದೇವರು ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா, அந்த அருமையான வேளையிலும் இந்த ஏசாயா 45ஆம் அதிகாரத்தை நாங்க தியானம் பண்ணும்படியா ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல இந்த கிருபையின் வேலைக்காய் நன்றி ஆண்டவரே.
அந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரும் அந்த வசனங்களை இருதயத்துல ஏற்றுக்கொண்டு இதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ திரும்ப தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துல கர்த்தாவே நாங்கள் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. நாங்கள் முடிவு பரியந்தம் உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை வாழ ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் வந்து சேருகிற பிள்ளைகளா எங்கள் ஒவ்வொருவரையும் நீ மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து உமக்காக சாட்சியாக வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.